ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதாவில் கிருஷ்ணர் 16வது அத்தியாயத்தில் தெய்வீக இயல்புகளை பற்றி சொல்கிறார். அந்த தெய்வீக இயல்புகளில் க்ஷமா அப்படின்ற ஒரு இயல்பு, ஒரு குணத்தை பற்றி சொல்கிறார். அப்படின்னா மன்னிக்கும் தன்மை, ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஃபர்கிவ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ஷமா அப்படிங்கிற அந்த ஒரு குணம் ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு சாதகனுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஏன், எதனால், அந்த மன்னிக்கும் தன்மை அப்படிங்கிறத நம்ம எங்கே வெளிப்படுத்தணும், எங்கே வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நாம் என்ன பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த க்ஷமா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு இன்னும் சில அர்த்தங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்னென்னா டாலரேட், அதாவது பொறுத்து கொள்வது அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம். இல்லை அப்படின்னு சொன்னால் கேப்பபிள், அதாவது தாங்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்னு சொல்லப்படுது. இது ரெண்டுமே சினானிம்ஸ் ஆனது தான் இந்த மன்னிக்கும் தன்மைக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், மன்னிக்க முடியும். அந்த தாங்கி கொள்ளக்கூடிய தன்மை இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், மன்னிக்க முடியும். அதை தாங்கிக் கொள்ள முடியாத மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணோம். ஸோ அதனால் இதுவும் அதுக்குள்ளே அடக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ முதல்ல இந்த ஃபர்கிவ்னஸ், மன்னிக்கும் தன்மை அப்படிங்கிறது ஏன் தெய்வீக ஒரு இயல்பில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், இந்த மன்னிக்கும் குணம் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், பொதுவாகவே நம்ம தண்டனை கொடுத்து பார்க்குறது தான் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம். யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், அந்த தவறு செய்தவங்களுக்கு இமீடியட்டாக ஒரு தண்டனை கொடுத்து அவங்க படக்கூடிய அந்த கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு சுபாவம் பொதுவாகவே நமக்குள்ளே இருக்குது. அது நம்மளுடைய ஈகோவை ரொம்ப ரொம்ப திருப்திப்படுத்தும். பார்த்தியா, நீ தப்பு பண்ணவன், நான் தப்பு பண்ணாதவன் அப்படின்னு நமக்குள்ளே ஒரு ஈகோ என்ன பண்ணுது, நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. தப்பு பண்ணவனை நாங்கள் தண்டித்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஈகோ நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்குது. அந்த ஆனந்தத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக தப்பு பண்ணவங்க மேலே நம்ம கோவப்படுறோம். ஏன்னா இன்னொன்று என்னென்னா, அந்த ஒரு தவறை பொறுத்து கொள்ளக்கூடிய, தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு சக்தி நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதும் இது காமிக்குது. அதனால் ஒருத்தர் தனக்கு யாராவது ஒருத்தர் தவறு செய்திருந்தால் அந்த தவறை பொறுத்து கொள்வது அப்படிங்கிறது, அதனால தான் தெய்வீக இயல்பு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். ஏன்னா அதை பொறுத்து கொள்ளணும், அவரை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் தன்னுடைய அகங்காரத்தை ஜெயிச்சவராக இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த அகங்காரத்திற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காதவராவது இருக்கணும். அப்போனா தான் என்ன பண்ண முடியும், தனக்கு ஒருத்தர் ஒரு தவறு செய்தால் அந்த தவறுனால் கோபப்படாமல் இருக்க முடியும். ஆனால் அந்த அகங்காரத்தை ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், இமீடியட்டாக நம்ம கோவப்படுவோம். ஸோ அதனால தான் கிருஷ்ணர் அதை அசுரகுணம்னு சொல்கிறார். அதாவது மன்னிக்கும் தன்மை இல்லை அப்படின்னா அது அசுரகுணம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதனால் இந்த மன்னிக்கும் தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக அவசியமானது. அது மட்டும் இல்லை, இந்த மன்னிக்கும் போது நம்ம ஒருத்தர்கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், அவரை மன்னிக்கணும். அது இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம யாராவது ஒருத்தர் தவறு செய்தால் மன்னிப்போம். எப்போ அப்படின்னு சொன்னால், அவர்னால எனக்காவது எனக்கு ஏதாவது ஒரு வேலை ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் மன்னிப்போம். அவர்னால எனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் நம்ம மன்னிப்போம். எப்போ ஒருத்தர்னால நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நமக்கு தெரியுதோ, அப்போது அவர் தப்பு செய்யாட்டினா கூட அவர் மேலே அவர் நம்ம கோவப்படுவோம். இது நம்ம இயல்பாக பார்க்கக்கூடிய ஒன்று. அவர்னால நமக்கு ஒரு நன்மை இல்லை அப்படின்னு சொன்னால் சின்ன சின்ன ஒரு விஷயத்தில் கூட என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு மேலே நம்ம கோவப்படுவோம். ஆனால் அந்த மன்னிக்கும் தன்மை அப்படின்றது ஒன்று எப்படி இருக்கணும்னா, எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கணும். அதுக்கு நல்ல ஒரு உதாரணம் நம்ம பாண்டவர்களே சொல்லலாம். ஸோ பாண்டவர்களை துரியோதனன்
அழிக்கணும்னு எப்போதும் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். சின்ன வயசுலேயே பீமனை அழிக்கணும்னு சொல்லி அவன் வந்து சாப்பாட்டில் வந்து விஷத்தை கலந்து கொடுக்குறான். அரக்கு மாளிகையில் போட்டு எரிக்கணும்னு நினைக்கிறான். ஆனாலும் வந்து பாண்டவர்கள் துரியோதனனை வந்து அப்போ வரைக்கும் பழி வாங்கணும்னு கூட நினச்சதில்லை. அவங்க நினச்சிருந்தா அவனை அப்போவே வந்து கொண்டிருக்கவே முடியும். ஆனாலும் பாண்டவர்கள் என்ன பண்ணலை, அவங்கள வந்து கொஞ்சம் கூட வந்து பழி வாங்கணும்னு நினச்சதே இல்லை. அதே மாதிரி திரௌபதி, அஸ்வத்தாமன் வந்து தன்னுடைய 5 மகன்களையும் வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து கொன்னான். அப்போ அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறான், இமீடியட்டாக போய் அஸ்வத்தாமனை சண்டை போட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி திரௌபதி முன்னாடி வந்து கொண்டு போகிறான். அப்போ திரௌபதி வந்து என்ன சொல்கிறான், அவனை நீங்கள் தண்டிக்கக்கூடாது. எப்படி என்னுடைய குழந்தையை இழந்து நான் வந்து இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்கிறேனோ அதே மாதிரி என்னுடைய கிருப்பி அவங்களுடைய குழந்தையை இழந்ததுனால அவங்களும் வந்து அழுவாங்க இல்லையா, அதனால் இன்னொரு தாயோடைய கண்ணீருக்கு நம்ம காரணமாக இருக்க வேணாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லி திரௌபதி வந்து சொல்லுவாள். ஸோ இதுதான் வந்து ஒரு உயர்ந்த ஒரு குணம். மன்னிச்சு விடுறதுனால, அஸ்வத்தாமனை மன்னிச்சு விடுறதுனால எந்த ஒரு பலனும் வந்து கிடைக்க போகிறது கிடையாது. ஆனாலும் திரௌபதி வந்து என்ன சொல்கிறா, மன்னிச்சு விடணும்னு சொல்கிறான். அதே மாதிரி ராமச்சந்திரர் கைகேயி அவங்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு துரோகத்தை வந்து பண்ணாங்க. இந்த மாதிரி ராமர் 14 வருட காலம் வனவாசம் போகணும் அப்படின்னு சொல்லி அதை போயிட்டு வந்ததுக்கப்புறமா கூட ராமர் என்ன பண்ணார், கைகேயியை வந்து தன்னுடைய அம்மாவாக தான் பார்த்தார். எந்த விதமான ஒரு கோபமும் அவங்க மேலே வந்து இல்லை. துரியோதனன், துச்சாசதன் எல்லாரும் வந்து திரௌபதியை அந்த சபையில் அவமானப்படுத்தும் போது திருதராஷ்டிரனும் இருந்தான். திருதராஷ்டிரனும் அதுக்கு உடந்தையாகவே இருந்தான், சூதாட்டத்துக்கு உடந்தையாக இருந்தான், அவங்களுடைய ராஜ்யத்தை அவங்கள்ட்ட இருந்து அபகரிக்கிறதுக்கு வந்து உடந்தையாக இருந்தான். ஆனாலும் இந்த குருக்ஷேத்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா திருதராஷ்டிரன் வந்து யார் கூட இருந்தான், இது பாண்டவர்கள் கூட தான் இருந்தான். அப்போ கூட யுதிஷ்டிரர் வந்து பெரியப்பா பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அன்பாக இருந்தார். ஸோ அதுதான் வந்து ஒரு உயர்ந்த பக்தர்களுக்கான ஒரு லட்சணம். அவங்களுக்கு அந்த மன்னிக்கும் தன்மை இருக்குது. அப்படின்னா என்னென்னா, அவங்க செய்த அந்த தவறுகளை எல்லாத்தையும் வந்து தாங்கிக்கக்கூடிய ஒரு பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு குணம் இருக்குது. எப்படி வந்து ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தை செய்யக்கூடிய எல்லா தவறையும் வந்து பொறுத்துக்கிட்டு அவனுக்கு நன்மையை மட்டுமே விரும்புவாளோ, அதே மாதிரியே வந்து பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, தனக்கு யாராவது வந்துட்டு ஒரு அபராதம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அபராதத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து நன்மையை மட்டுமே வந்து விரும்புகிறாங்க. அவங்கக்கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமலே அவங்களுடைய நன்மையை வந்து விரும்புகிறாங்க. இதுதான் வந்து உன்னதமான ஒரு குணம். நம்ம வந்து ஏதாவது வந்து ஒரு எதிர்பார்த்து அவங்கள மன்னிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு உண்மையிலேயே மன்னிக்கும் தன்மை கிடையாது. அந்த பிரதிபலனை வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதனால் என்னன்னா, அந்த நபர் செய்த அந்த தவறை நம்ம மன்னித்ததுனால அவர் செய்த அந்த தப்பில் இருக்கக்கூடிய கர்ம வினை இந்த நபருக்கு வரும். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம், அவரை வந்து நம்ம மன்னிச்சதுனால நம்ம ஏதோ வந்து ஒரு பெரிய தியாகி அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் அவர் நான் மன்னிச்சதுங்கிறது என்னுடைய ஒரு சுய நன்மைக்காக, தேவைக்காக அப்படின்னு சொல்லும்போது அவர் செய்த தவறில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை என்ன ஆகுது, அதில் ஒரு பங்கு எனக்கும் வருது. ஒரு பங்கு இல்லை, பாதியே வந்து என்ன ஆகுது, எனக்கே வருது. அதாவது யார் வந்து அந்த மாதிரி ஒரு தேவையின் காரணமாக வந்துட்டு ஒருத்தரை வந்து மன்னிக்கிறாரோ அவருக்கு. அதனால் ஒரு எதிர்பார்ப்போடு வந்து இந்த மன்னிக்கும் தன்மை வந்து இருக்கக்கூடாது. எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் என்ன பண்ணணும், ஒருத்தரை வந்து மன்னிக்கணும். ஸோ அது உயர்ந்த குணம். நமக்கு இப்போ வந்து ஒரு சந்தேகம் வரலாம், இந்த மாதிரி நம்ம வந்து மன்னிக்கிறோம், ஆனால் மன்னிக்கும் போது வந்து ஒருத்தர் வந்து திரும்ப திரும்ப அதை வந்து நமக்கு பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுறது, அந்த நேரத்தில் நம்ம வந்து எப்படி செயல்படுறது, அந்த மன்னிப்பு நம்ம வந்து அவருக்கு வந்து கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு தான் வந்து மகாபாரதத்தில் வந்து விதுர நீதியில் வந்து விதுரரே வந்து சொல்கிறார், இந்த மன்னிப்பு அப்படிங்கிறது யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ஏக்க க்ஷமாவதாம் தோஷோ திவிதீயோ ந உபபத்தியதே யத் ஏனம் கர்மாசய யுக்தம் ஆசக்தம் மன்யதே ஞானம். அதாவது ஒருத்தருக்கு ஒரு முறை நம்ம வந்து என்ன பண்ணலாம், மன்னிப்பு கொடுக்கலாம். இல்லை
2வது முறை மன்னிப்பு கொடுக்கலாம். ஆனால் நம்ம வந்து ஈஸியாக அவர் செய்த தப்பை நம்ம மறந்துட்டு அவரை மன்னிச்சிடுறோம். அந்த மாதிரியான ஒரு சுபாவம் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப 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 அந்த தவறை வந்து ஒருத்தர் செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்லை, அவரை வந்து நம்ம மன்னிக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஸோ அதை நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த மன்னிக்கும் தன்மையை வந்து பயன்படுத்திட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்துட்டு எல்லாருக்குமே வந்து தொந்தரவாக இருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும், அவரை மன்னிக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. எல்லாருக்குமே வந்து எப்போதும் தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு நபரை நம்ம வந்து மன்னிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுதான் நம்ம வந்து சிசுபாலனுடைய கதையில் பார்க்கலாம். சிசுபாலன் என்ன பண்ணுறான், அவன் வந்து கிருஷ்ணரை எப்போதும் அவமதிச்சுக்கிட்டே இருக்கிறான், திட்டிக்கிட்டே இருக்கிறான், கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டே இருக்கான். அவனை வந்து எப்பயோ கிருஷ்ணர் வந்து வதம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க அம்மா வந்து கிருஷ்ணர்னால தான் அவருக்கு மரணம் வருன்றது தெரிஞ்சிருந்ததுனால என்ன பண்ணாங்க, முன்னாடியே கிருஷ்ணர்கிட்ட வந்து ஒரு வரம் வாங்கி வச்சுருந்தாங்க. அவன் வந்து 100 முறை திட்டுற வரைக்கும் நீ பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் ராஜேஷ் யஜ்யத்தில் அந்த லிமிட் அவன் வந்து கிராஸ் பண்ணும்போது என்னன்னா கிருஷ்ணர்னால் வந்து கொல்லப்பட்டான். ஸோ அந்த மாதிரி பாண்டவர்களை கூட வந்து ஏன் கிருஷ்ணர் கௌரவர்களுக்கு மேலே வந்து யுத்தம் பண்ணணும் அப்படின்னு வந்து கட்டாயப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு காரணம் என்னென்னா, இவங்க எவ்வளவு தான் வந்து இவங்களை மன்னித்தாலும் இவங்க திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறதுனால தான். ஸோ அப்படிப்பட்ட நபர்களை நம்ம திரும்ப திரும்ப மன்னிச்சு விடுறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ அவங்க வந்து பல முறை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, சூதாட்டத்தில் வந்து சொத்தெல்லாம் அபகரிச்சுக்கிட்டாங்க. இப்போயாவது வந்துட்டு அவங்க முழு சொத்தை கூட கேட்கல. அவங்ககிட்டருந்து எந்த சொத்தை எடுத்தாங்களோ அவங்ககிட்டருந்து எடுத்த சொத்து தான், அந்த எடுத்த சொத்தை கூட முழுசாக கேட்கல. ஏதோ 5 கிராமம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கூட அதை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மனசு இல்லை அப்படின்னு சொன்னால், அப்போது இந்த பாண்டவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன்னிக்கும் குணத்தை வந்து இந்த கௌரவர்கள் வந்து துஷ்பிரயோகம் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ இந்த மாதிரியான ஒரு அசுர சுபாவம் இருக்கிறவங்க எல்லார்கிட்ட இருந்து வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட தயங்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு இயல்பாகிடுச்சு. அவங்களுடைய தவறு அது அவங்க வந்து புரிஞ்சுக்கல. இன்னொருத்தவங்களுடைய சொத்தை அபகரிக்கிறது வந்து பாவம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து புரியலையே. அப்படி இருக்கும்போது அந்த தவறை இன்னொரு வாட்டி செய்கிறதுக்கு அவங்க வந்து தயங்குவாங்களா? தயங்கவே மாட்டாங்க. அதனால தான் வந்து கிருஷ்ணர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, இந்த கௌரவர்களை நம்ம வந்து வதம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால தான் இந்த மகாபாரத யுத்தம் அப்படிங்கிறது நடந்தாகணும்னு கிருஷ்ணர் வந்து விரும்புகிறார். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அசுர சுபாவம் இருக்கக்கூடிய அரசர்கள் எத்தனையோ பேர் இந்த பூமி மண்டலம் முழுவதும் வந்து நிறைஞ்சிருக்கிறாங்க. அவங்கள எல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு வர வச்சு என்ன பண்ணணும், இதெல்லாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து விருப்பப்பட்டதுனால அந்த ஒரு யுத்தம் நடந்தது. ஸோ அதனால் இந்த மன்னிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம சரியான ஒரு விதத்தில் சரியான நபருக்கு நம்ம வந்து பண்ணணும். யார் ஒருத்தர் தான் செய்த தவறை வந்து உணர்ந்து திருந்தணும்னு நினைக்கிறாரோ அந்த நபருக்கு நம்ம வந்து மன்னிப்பு கொடுக்கலாம். ஆனால் யார் ஒருத்தர் தான் செய்த தவறை வந்து உணராமல் திரும்பவும் வந்து தப்பு பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நபர்களை என்றைக்கு நம்ம வந்து மன்னிக்கவே கூடாது. அதுக்கு ரீசண்டான ஒரு உதாரணம் நம்ம வந்து இப்போ சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ தான் வந்து இந்த பெகல்காம் அட்டாக் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணாங்க, அதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு பதிலுக்கு ஒரு தாக்குதல் வந்து பண்ணோம், சின்ன அளவில் வந்து ஒரு தாக்குதல் பண்ணோம். அதோடையாவது அவங்க வந்து திருந்துறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ பாருங்கள், ஒரு ஃப்ளைட் அது வந்து ஆகாயத்தில் ஒரு 200க்கும் மேற்பட்ட பயணிகளோட ஒரு ஆபத்தில் இருக்குது. அந்த ஆபத்தான சூழ்நிலையில் வந்துட்டு அவங்களுடைய ஒரு ஏர்பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வந்து ஒரு அனுமதி கேட்டால் அவங்க வந்து கொடுக்கல. அந்த 200 பயணிகள் வந்து அப்பாவி மக்கள், அவங்க சாகட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு மக்கள் என்றைக்குமே திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான மக்களுக்கு நம்ம எப்போவுமே வந்து மன்னிப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இது இன்றைக்கி நேரத்தில் இல்லை, இவங்களுடைய ஹிஸ்ட்ரியே வந்து அப்படி தான். முகமது கோரி வந்து இந்தியாவுக்குள்ள முதல்ல வந்து படையெடுத்து வரும்போது பிருத்திவிராஜன் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து தோக்கடிச்சிடுறாரு, அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாரு. அப்போயே அவனை வந்து வதம் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால் இந்த இந்தியாவுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஒரு படையெடுப்பு வந்து இவ்வளோ பெரிய ஒரு நாசமே ஏற்பட்டிருந்திருக்காது. அப்போ பிருத்திவிராஜ் அவரை வந்து மன்னிச்சு விட்டது என்னாச்சு, அவர் திரும்ப போய் இன்னொரு பெரிய ஒரு படையை எடுத்துகிட்டு வந்து பிருத்திவிராஜை வந்து தோக்கடிக்கிறார். அப்போ கூட இவன் வந்து என்னை மன்னிச்சு விட்டானே அப்படின்ற ஒரு எண்ணம் கொஞ்சம் கூட வந்து இல்லாமல் பிருத்திவிராஜை வந்து கொல்றான்.
ஸோ இந்த மாதிரி வந்து சுபாவம் இருக்கிறவங்கள நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, எப்போதுமே வந்து மன்னிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சாஸ்திரமே வந்து சொல்லியிருக்கு. அதனால் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளுடைய அகங்காரத்தை தாண்டி ஒருத்தர் செய்திருக்கக்கூடிய அந்த தவறை வந்து மன்னிக்கணும். அது உண்மையிலே வந்து ஒரு உயர்ந்த பண்பு, நமக்கு இல்லைன்னு வந்து சொல்லலை. அதே நேரத்தில் தவறான ஆளுக்கு தவறான நேரத்தில் நம்ம வந்து அந்த மன்னிப்பை நம்ம வந்து கொடுக்கறதுனால அது நமக்கும் வந்து தொந்தரவாக இருக்குது, அது சமுதாயத்துக்கும் தொந்தரவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா.